உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். தேவன் நமக்காக தன்னையே கொடுத்து நம்மை ரட்சித்திருக்கிறார். அதனால் அந்த ரட்சிப்பு எவ்வளவு விலையேற பெற்றதுன்னு நமக்கு தெரியுது. ஒரு விதத்தில் பிசாசு பிதாவாகிய தேவனுக்கு சமமாயிருந்த இயேசுவை சிலுவையிலே கொலை செய்தான் இந்த மனிதர்களை பயன்படுத்தி. பிசாசு தேவனே கொன்னான்னு சொன்னால் கூட அது மிகையாகாது. இயேசு தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். அப்போ இவ்வளவு தூரம் தன்னையே சாக கொடுத்து நம்மை ரட்சிக்க பாவத்துக்கு பரிகாரம் செய்திருக்கிறாருன்னா அது எவ்வளவு முக்கியமானது, விலையேற பெற்றது. அப்போ அந்த தேவனுக்கு நம்ம எவ்வளவு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத சற்று நிதானித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. சரி, அவர் நமக்கு எதாவது செஞ்சிட்டாரு, இப்போ நாம் அவருக்கு என்ன செய்யலான்னு ஒரு கேள்வி ஒன்று வருகிறது. ஏன்னா செத்துப்பான மொய் வச்சா கூட என்னது, எவனோ சொந்தக்காரங்க தான் போய் செத்து போனால் மொய் வச்சா கூட அந்த மொய்யை ரிட்டர்ன் பண்ணுற ஒரு வேலையும் இருக்கா இல்லையா? கம்முன்னு இருக்கீங்க. அவங்க 20 ரூபா வச்சுருந்தாங்கன்னா 25 ரூபாயா 30 ரூபாயா கொடுத்துறத விட நமக்கு மரியாதை தானே, அது மரியாதை தான். அவர் அன்பு கூர்ந்ததுக்கு நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்கிறதே அது பெரிய விஷயம். ஆனால் எனக்காக தன் ஜீவனை கொடுத்த, எனக்காக பிசாசினால் அடிக்கப்பட்டு தன்னே சாக கொடுத்த இயேசுவுக்கு நான் ஏதாவது செய்யணும். இங்கே நம்ம எல்லோரும் நம்ம உலகத்தார், உறவினர்கள், நண்பர்களுக்கு அவன் இதை செஞ்சான், நான் இதை கடை அவனுக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லி நமக்கு ஏதோ ஒரு ஆத்திரம் இருக்குது, நம்ம செய்வோம். இவ்வளவுதான். இதே ஆத்திரத்தை தான் கர்த்தர் நம்மகிட்ட கேட்குறாரு. நான் ஏதோ ஒன்று செஞ்சனே, அதுக்கு ஏதாவது நீ என்ன செய்ய போகிற? சிலுவை கல்லை மாதிரி கடைசி நாளில் பரலோகத்தில் நுழைஞ்சிக்கிறலாமா? சரி, அட்லீஸ்ட் அதையாவது வந்து சேரு, அதெல்லாம் சொல்லுவார். ஆனால் நீ எனக்கு என்ன செய்யக்கூடும்னு கேட்க வர்றாரு. தேவனுடைய பிரதான நோக்கம் அவருடைய வாழ்க்கையில் தன்னோட ஒரே பேரான குமாரனை அவர் நம்ம கொடுத்துட்டார். இப்போ தான் கேட்டீங்க, பரலோகத்தில் அவருக்கு இயேசுவை தவிர மேன்மையான ஒன்றும் இல்லை, வேறு ஒன்றும் இல்லை. இருந்தால் அதை கூட கொடுத்துருப்பார். ஆனால் இயேசுவை தவிர வேறு மேன்மையான ஒன்று பரலோகத்தில் எதுவுமே இல்லை. அந்த இயேசுவை கொடுத்து விட்டார். அப்போ நாம் கொஞ்சம் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறத பற்றி, இந்த கேமராவை கொஞ்சம் நான் ரைட்டில் இந்த பக்கம் தள்ளி வச்சுருங்க, நடுவில் வச்சு விட்ருங்க. அங்கே பின்னாடி 3-4 பேருடைய முகம் எனக்கு மறைக்குது. அப்படி ஏதோ ஸ்டாண்ட் என்ன கொஞ்சம் தள்ளுங்க. ஓகே, ரைட். இப்போ பார்த்து செட் பண்ணி விட்டா ஓகே. சரி, தன்னையே கொடுத்த இயேசுவுக்கு நம்ம ஏதாவது நன்றியாக திருப்பி ஏதாவது செய்ய, நன்றியும் சொல்லணும், திருப்பி ஏதோ செய்யணும்னு நமக்குள்ளே ஒன்று இருக்கத்தானே செய்யுது. ஏதோ ஒரு மனுஷன் என்னமோ செஞ்சால் அவனுக்கு நான் திருப்பி இதை செய்கிறேன் அப்படின்லாம் சொல்கிறோமே. ஆண்டவருக்கு நன்றி சொல்ல, எனக்கு உயிரே கொடுத்தவருக்காக ஏன் உயிரை கொடுக்குறேன் அப்படிங்கிற அளவுக்கு எதனால் அளக்கப்படும்?
கொஞ்சம் கொடுத்தவங்க கொஞ்சம் கொஞ்சம் அளந்தவங்க கொஞ்சம், நிறைய அளந்தவங்க நிறைய, அப்படி தானே கணக்கு சொல்லுது. உயிரே கொடுத்தவர் கடைசியில் எதை கூட எதிர்பார்ப்பார்? அவருக்காக நம்ம உயிரை கொடுக்கறத கூட எதிர்பார்க்க தான் செய்வார். அதனால் அநேக விசுவாசிகள், ஊழியக்காரர்கள் தங்களுடைய ஜீவனை இயேசுவுக்காக கொடுத்திருக்கிறார்கள். நம்ம உடனே இயேசுவுக்காக நான் சாக போகிறேன்னு போய் உடனே நம்ம கிளம்பி போக வேண்டியதில்லை. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால், யுத்தத்துக்கு போகிறவங்க எல்லாரும், படையில் போகிறவங்க எல்லாம் செத்து போகிறாங்களா? இல்லை. ஆனால் சிலர் சாகுறாங்க. அதுபோல் இங்கே கர்த்தருடைய பிள்ளையா கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவங்க எல்லோரும் சாகுறாங்களா? இல்லை. ஆனால் ஒரு விதத்தில் கர்த்தருக்காக சாகிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். அவர் கேட்டால் கொடுக்கறத பற்றி சொல்லியிருக்கு. ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே கொள்ளுகிறவருக்கே பயப்படுங்கள். அப்போ நம்ம உண்மையாக பயப்பட வேண்டியது பிசாசுக்கு இல்லை, உண்மையாக பயப்பட வேண்டியது கர்த்தருக்கு. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பரிசுத்தரின் அறிவே அறிவு, நிஜ அறிவு அவர் கொடுக்குற அறிவு. நாம் அங்கே இந்த எல்லா பாடமும் படித்து நல்லா இவ்வளவு அறிவு ஆகிட்டேன், இதெல்லாம் வேணும். ஆனால் அந்த அறிவு தான் உண்மையான அறிவு. நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடையலாம். இந்த பூமியில் இங்கே என்ன அதை பார்த்தேன் இதை பார்த்தேன் பிரகாசம்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. என்றைக்கு ஆதாம் பாவம் செய்தானோ அன்றைக்கே பூமி பிசாசோடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடுச்சு. பிசாசோடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே எது நல்லதாக இருக்கும், எது வெளிச்சமாக இருக்கும், இருக்காது. அதனால் கர்த்தர்கிட்ட மட்டும்தான் அந்த ஜீவன் இருக்கிறது. இப்பொழுது இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் நாம் தேவனுக்காக ஏதாவது செய்யக்கூடுமானால் அது அவருக்கு எது அவருடைய வாழ்க்கையில் அது அவருக்கு என்ன விருப்பம் அதை நம்ம பார்க்கணும். நமக்கு விருப்பமானதெல்லாம் கேட்டால் கொடுக்குறேன்றாரு. இப்போ அவருக்கு விருப்பமான ஏதோ ஒன்றை, அது எது அப்படின்னு தெரிஞ்சிட்டா நாம் அதை கொடுக்க முடியும். இன்றைக்கி நம்முடைய காசு பணமெல்லாம் வேணும்னு கேட்குறாரா, அதை வச்சு அவர் நம்ம கொடுக்கலைன்னா அவர் சிங்காசனத்தை விட்டு விழுந்துருவாராக்கம். அது ஒன்றும் விழுந்துட மாட்டார். மலையில் உள்ள பறவைகள்லாம் அறிவேன், அந்த மிருகங்களெல்லாம் என்னுடையவைகள் அப்படி சொல்கிறாரு. எதை நம்ம அவருக்கு கொடுத்து திருப்தியாக்க முடியும்? எதை நாம் பெற்றுக்கொண்டால் நமக்கு திருப்தி வருது? இயேசுவின் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டால் திருப்தி வருகிறது போல், நீங்கள் போய் சுவிசேஷத்தை அறிவித்து ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டான்னா அதில் அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதாவது நரகத்துக்கு போகிற ஒருத்தனை திசை திருப்பி விடுவீங்கன்னா அதில் அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. துன்மார்க்கனுடைய மரணத்தில் எனக்கு விருப்பமில்லை, அவன் ரட்சிக்க மனம் திரும்பட்டும், என்கிட்ட வரட்டும், பரலோகத்துக்கு வந்துடட்டும். அவன் ஏன் நரகத்துக்கு போகணும்? துன்மார்க்கனா பிசாசு சொல்கிற பேச்சை கேட்டு துன்மார்க்கனா வாழ்ந்து என்னத்துக்கு அவன் நரகம் போகணும்? அவன் மனம் திரும்பட்டும், என்கிட்ட வரட்டும், நான் அவனை ரட்சிக்கிறேன், பரலோகம் கொண்டு போகிறேன் அப்படின்னு இவர் சொல்கிறார். அப்போ அதில் எங்கேயோ ஒன்று அவர் தேடுகிற ஒரு காரியம் ஒன்று என்ன கேட்குறாரு, நீங்களும் நானும் யாரையுமே ரட்சிப்பில் நடத்த முடியாது. ஏன்னா ரட்சிப்பு தனிப்பட்ட மனுஷனுடையது, இட்ஸ் பர்சனல். நாம் யாரும் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆளை ரட்சிப்பில் நடத்த முடியாமடிங்கிறீங்க, போயான்ட்டு போகிறேன். ஆனால் நம்ம சொல்லலாம், எது ரட்சிப்புன்னு சொல்லலாம். அவன் குருட்டாட்டத்தில், அவன் தன்னுடைய முரட்டாட்டத்தில் இதுதான் வாழ்க்கை அதான் வாழ்க்கைன்னு சொல்லி போய்கிட்டு இருக்கிறவனுக்கு ஒரு நேரம் பரலோகம் போக வழி இருக்குது, நரகத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக பெரிய விலைக்கரையமும் ஒன்றும் இல்லை, ஒரு 10 லட்ச ரூபா கொண்டு வா, அதெல்லாம் இல்லை. இந்த இயேசு தேவனுடைய குமாரன்,
அவர் உன் பாவத்துக்கு பரிகாரம் செஞ்சுருக்கிறாரு. நீ அவரை ஏற்றுக்கிட்டா அந்த பரிகாரம் உனக்கு பலிக்குது, உன் பாவம் தொலையுது, நீ பரலோகம் போகலாம். இதை நான் பல தடவை உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஆனால் இப்போ புதுசாக மறுபடியும் ஒரு சீரீஸ் ஆரம்பிக்கிறேன். நான் 4 பேர்த்திட்ட போய் உன் பாவத்தை தொலைச்சிட்டிங்களா அப்படின்னு நீங்கள் கேளுங்க. உங்கள் பாவத்தை நீங்கள் தொலைச்சிட்டிங்களா? ஒரு வார்த்தை கேட்டால் தொலைச்சிட்டேன்னா ரைட்டு விட்டுடலாம். பாவத்தை என்ன தொலைக்கலைன்னு எங்கெங்கேயோ போய் பாவத்தை கழுவுறதுக்காக எங்கேயோ போகிறான், எங்கேயோ மலை மேலெல்லாம் ஏறுறான், நதிகளுக்கு போகிறான், சமுத்திரங்களுக்கு போகிறான். கழுவிட்டானா? திரும்பி வர்றப்ப எப்படி போனானா அப்படியே வர்றான். இன்னும் கொஞ்சம் இருதயம் கடினப்பட்டு வர்றான். அவனுக்கு அதெல்லாம் பாவ மன்னிப்பை கொடுக்கலை, ரட்சிப்பை கொடுக்கலை. அதனால தான் அவனோட இருதயத்தில் ஏக்கத்தில் இங்கே போனால் கிடைக்குமா, அங்கே போனால் கிடைக்குமா, எங்கே போனால் கிடைக்கும்னு சொல்லி எல்லா பக்கமும் நடந்து போகிறான். 2 வீலரில் போகிறான், 4 வீலர் போகிறான், ட்ரெயினில் ஏறி போகிறான், கார் பஸ்ஸு எல்லாம் வாடகைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. எதுக்கு? அங்கே போனால் கிடைக்குமான்னு. அதான் கிடைக்கலையே. ஏன்டா அறிவுகட்ட முன்ன வேணும் வைய வேண்டியதில்லை. அப்படி இருக்கிறான் அவன். ஆனால் ஒரு வாய்ப்பு நீங்கள் சொன்னால் அவன் ஏற்றுக்கிடுவான்னா அது நல்லது. இப்போ நமக்கும் கூட யாரோ சொல்லியிருக்கிறாங்க, அதனால தான் அப்படியா அப்படின்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு தடவை பைபிளில் ஒரு ஃப்ரெண்டு ரூமில் போய் உட்காந்து அந்த பைபிள் எடுத்து வாசித்து பார்த்துட்டு, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், அந்த பேசேஜ் அட இங்கே பூமியில் இருக்கிறது மாதிரியே அப்படியே எழுதியிருக்கேன் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்புறம் ஒரு ஆள் எனக்கு பைபிள் வாங்கி கொடுத்தாரு. இந்த வழியாக யாரோ எனக்கு சொன்னாங்க. அதுபோல் உங்களுக்கும் யாரோ சொல்லியிருக்கிறாங்க. நம்மளை கட்டாயப்படுத்தியா இங்கே கொண்டு வந்தாங்க, சொன்னாங்க. நம்ம என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தோம். பார்த்தா சரியாக இருந்துச்சு, பிடிச்சிக்கலாம் அப்படின்னு பிடிச்சிக்கிட்டோம். இன்றைக்கும் நீங்கள் யாருக்கோ சொன்னீங்கன்னா அது போதும். சொல்லுவது, சுவிசேஷத்தை அறிவிப்பது மட்டுமே நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. இயேசுவே சொன்ன ஒரு வார்த்தை, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்திலே வரமாட்டான். ஒரே ஒரு வசனத்தில் இந்த 2 பாயிண்ட்டை சொல்லிட்டார். இன்றைக்கு நம்ம எங்கேயாவது தேடி 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 இயேசுவை தவிர இன்னொரு ஆள் இருக்காருங்க, அந்த ஆள் வழியாக நம்ம பரலோகம் போயிடலாம் அப்படியாவது தேடுனா சரி தேடுங்க. ஆனால் இதெல்லாம் தேடின ஆளுங்க அவங்க எழுதி வச்சுருக்கிறாங்க, அந்த வழியாக போனால் இது கிடைக்கும், இந்த வழியாக போனால் இது கிடைக்கும். எல்லா மார்க்கங்களையும் மார்க்க புஸ்தகங்களையும் அந்த புஸ்தகங்களில் எழுதியிருக்கிறதுலையும் எல்லாம் புஸ்தகமாகவே வந்துருச்சு. 4 புஸ்தகத்தை எடுத்து வாசிக்க வேண்டியது மட்டும்தான். அந்த தேடுனது கிடைக்குதா கிடைக்கலையாங்கிறது உங்கள் இருதயத்துக்குள்ளே மட்டும்தான் தெரியும். வேறு யாரும் அதை சொல்ல முடியாது. இப்போ நம்ம சுவிசேஷம் சொல்கிறோம், அவங்கவுங்க இருதயம்தான், அவங்கவுங்க இருதயத்தில் கர்த்தர் எழுதி வச்ச அந்த விவரத்தின்படி ஆமாம் இது கரெக்டு, இது இல்லை தப்பு அப்படி சொல்லுவோம். அப்போ நம்ம சொல்ல வேண்டியது நம்ம வேலை. அவங்க சுத்த இருதயத்தோடு ஆண்டவரை ஏற்றுக்கிட்டா அது ரட்சிப்பு. சுத்த இருதயம் இல்லைன்னா ஏற்றுக்கிற மாட்டாங்க, விட்டுட்டு போயிடலாம். ஒரு தடவை ஒரு ஆள்கிட்ட சொன்ன ஒரு பாடு திரும்ப அந்த ஆள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது சுவிசேஷம் கேள்விப்படாத ஆளுக இருக்கும்போது ஏற்கனவே 10 தடவை கேட்டவனுக்கு 11ஆவது தடவை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவனை விட்டுறலாம், கை விட்டுறலாம். நீ உன் நரகத்தை நீ போய் சேருவோ அப்படி சொல்கிறவங்கள வந்துடலாம் நம்ம. ஆனால் ஏதோ சில ஆட்களுக்கு அறிவிக்கப்படாமல் இருக்கிறது. ஆதலால்
நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த பலத்தின்படி நம்முடைய வீட்டில் நாம் முதல்ல நமக்கு நாம் உண்மையாக இருக்கணும். பிறகு சுற்றிலுமாக இருக்க ஜனங்களுக்கு முன்பாக நாம் உண்மையாக இருக்கணும், கர்த்தருக்கு உண்மையாக இருக்கணும். இப்படி ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் ஒரு ஹோம் ப்ரேயர் செல், உங்கள் வீடே ஒரு ஜப வீடாக இருக்க முடியும். யாராவது வந்து ஏதாவது கேட்டாங்கன்னா நீங்கள் இயேசுவை பற்றி சொல்லலாம். இல்லை வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உங்களுடைய நண்பர்களோடு சேர்ந்து ஒரே ஒரு பாடலை பாடி ஒரு பேசேஜை வாசித்து கர்த்தர் விரும்புகிறது என்னன்னு பார்த்து நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெபம் பண்ணலாம். கர்த்தரத்தில் யார் நமக்கு என்ன கேட்குறோமோ அதையும் அவர் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறாரு. சும்மா அரை மணி நேரம் கூடி வந்தீங்கன்னா அரை மணி நேரத்தில் இப்போல்லாம் இந்த அவசர கால உலகமாக இருக்கே, இதுக்காக அரை மணி நேரம் கொடுக்கலாம். இந்த நடத்துகிறவங்க கொஞ்சம் மனசு வச்சு அந்த கேஸ் லேட்டாக வந்துச்சு, சரி இப்போது அதுக்காக ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்து அவங்களுக்கு சொல்லி ஜெபம் பண்ணலாம். திஸ் இஸ் த ஹோம் ப்ரேயர் செல். கொரியாவில் அந்த போதகர் அவ்வளோ பெரிய சபையை வளர்த்ததுக்கு அடிப்படையாக அவர் பயன்படுத்தினது வீட்டு ஜபக்குழுக்கள். பாஸ்ட் எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது. ஏன் இயேசுநாதரே எல்லா இடத்துலையும் இருக்க முடியாதுங்கிறதுனால தான் தன்னோட பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி விட்டார். இந்த பரிசுத்த ஆவியானவர் எல்லா பக்கமும் இருக்கிறார். நீங்கள் எங்கெல்லாம் போனாலும் கூடயே வர்றாரு. அதனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருக்கும்படியாக கொடுத்தார். நீங்கள் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க தீர்மானிக்கலாம். நாங்கள் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் எங்கள் வீட்டில் புதன்கிழமையில் ஒரு ப்ரேயர் மீட்டிங் நடக்கும். சில சமயத்தில் 2 பேர் வருவாங்க, சில சமயத்தில் 25 பேர் வந்துடுவாங்க. அப்படி தான் இருந்தது. அது எங்களை இன்னும் உற்சாகப்படுத்துச்சு, பலப்படுத்துச்சு, உறுதிப்படுத்துச்சு. பின்னாடி ஒரு சர்ச்சை ஆரம்பிக்கிற அளவுக்கு ஒரு பலன் வந்தது. இங்கே இருக்கிறவங்க மட்டும் இல்லை, இன்னும் எவ்வளவோ பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்துருக்குறேன். அவங்க வெளியூரில் வேறு எங்கெங்கே போனாங்களோ அங்கே இருக்கிறாங்க. ஏதோ ஒரு சிலரில் ஒருத்தர் தான் எனக்கு நல்லா தெரியும். அது நான் இயேசுவை ஏற்றுக்கிட்டேன், எனக்கு ஒரு புது கிறிஸ்தவ பேர் வைங்க அப்படி கேட்டுச்சு. இல்லை பேரெல்லாம் வேண்டாமா அப்படிலாம் என்னமோ சொல்லி பார்த்தேன். இல்லை கட்டாயம் வேணும் அப்படின்னு ஒரு கிறிஸ்தவ பேரை கிறிஸ்டினால் அப்படின்னு நான் சொல்லிவிட்டேன். அப்பைக்கு எனக்கு அதான் ஞாபகம். அது போய் நான் கர்த்தருடைய பிள்ளையாக வாழ்வேன்னு ரொம்ப வைராக்கியமாக இருந்திருக்கு. வீட்டில் எல்லாம் பிரச்சனை கிளப்பிட்டாங்க, ஊர்பட்ட பிரச்சனை. அது ஒரு நாள் என்ன பண்ணிருச்சு, நான் இந்த பைபிளை கையில் எடுத்ததுனால தான் என் வாழ்க்கை எப்படி எல்லா பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு பைபிளை கிழிச்சு அடுப்பில் வச்சுவிட்டேன்னு அதுதான் சொன்னிச்சு என்கிட்ட. அப்போ ஒரு காலத்தில் இருந்த நல்ல அறிவு இன்னொரு காலத்தில் இல்லாமல் போச்சு. இயேசுநாதர் ஒன்றும் பொய்யெல்லாம் சொல்லலை. ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் அப்படின்னு ஒரு வார்த்தையும், என்னை பின்பற்றுகிறவன் அவனவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றணும்னு அப்படி சொல்லியிருக்கிறார். அவர் ஒன்றும் ஏமாத்துகிற வேலையெல்லாம் பண்ணலை. அதாவது நம்ம கர்த்தர்கிட்ட எவ்வளவு தூரம் அன்பு கூறுறோங்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கையில் எவ்வளவு பாடுகளை நம்ம ஏற்றுக்கிற முடியுதுங்கிற அளவு தான். கர்த்தருக்காக எவ்வளவு பாடுகளை ஏற்றுக்கிறோமோ அவ்வளவு தான் நம்ம அவருக்காக அன்பு கூறுறோம். ஆனால் அந்த அன்பு கூறுதல் உயிரையும் கொடுக்க வேண்டிய அளவுக்கு போனால் ரைட்டு, அல்லேலூயா. அதான் ஒரு லேடி சொன்னிச்சான், அதையா சர்ச்சுக்கு போக விட்டா சர்ச்சுக்கு போயிட்டு வந்து திரும்பி வந்து உனக்கு சமைச்சு கொடுப்பேன். சர்ச்சுக்கு போக விடலைன்னா இங்கே வெட்டி போடு, நான் இன்றைக்கே பரலோகம் போயிடுவேன். நீ இங்கே கிடந்து சாவ, நான் இன்றைக்கே பரலோகம் போயிடுவேன்னு சொன்னான். அந்த சூழ்நிலைகளும் ஒரு சிலருக்கு வரத்தான் செய்கிறது. ஆனால் பாடுகள் எல்லாருக்கும் இருந்தாலும் ஒரு சிலருக்கு உயிரே கொடுக்க வேண்டிய நிர்பந்தங்கள்லாம் வருது.
இப்படி ஊழியக்காரர்களாக ஏன் இயேசுடைய சீஷர்கள் கூட எப்படி கொலை செய்யப்பட்டார்கள் அப்படின்னு இந்த நம்ம வரலாற்றில் வாசிக்கிறோம். அப்போ சாகிறதுக்கும் ரெடியாக இருக்கிற அளவுக்கு. சரி, நான் கேட்குறேன், இன்னொரு பக்கத்தில் கேட்குறேன், ஐயோ இயேசுக்காக போய் சாக முடியுமா? நான்லாம் சாக விரும்பலை அப்படின்னா ஏன் அப்புறம் சாகாமே இருந்துருவியா? இன்றைக்கி சாகிற போல நாளைக்கு சாகிறது கர்த்தருக்காக சாக வேண்டியதானே? நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு நன்மைக்காக அதை செய்ய வேண்டியதானே? கண்ட பிரச்சனையில் மாட்டி, கண்ட வியாதியில் மாட்டி அப்படி சாகிறத விட ஒரு சூழ்நிலையில் நான் கர்த்தருக்காக சாக வேண்டியவர்தான், எஸ் நான் கர்த்தருக்காக சாவேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கிறவர்கள் பாக்கியவான்கள் நான் சொல்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு சூழ்நிலை வரும்னு நான் நினைக்கல. ஏன்னா அவர் வர்றதுக்குள்ளே, அது வர்ற வரைக்கும் நான் இருப்பேன், நான் அவரோட கூட பறப்பேன். இடையில என்ன பிரச்சனை, இந்த அப்பாலே போய் சாத்தானே அப்படி சொல்லிட்டு நிற்பேன். நான் என்னை ஆளை பார்த்தாக்க இப்படி வேகமாக பேசுகிற அளவுக்கு தெம்பு இருக்கிற ஆள் நினைக்கிறீங்க? ஆளை பார்த்தா அப்படி தெரியலை. ஆனால் இதே ஆள் திரும்ப வாழ வயது போல் ஆகும்னு நீங்கள் தான் ஆண்டவரே சொன்னீங்க. இந்த பார்த்துங்க இப்படியெல்லாம் எழுதியிருக்கீங்க, அதை நான் நம்புகிறேன்னா தான் அது நடந்துரும்னு சொன்னீங்கல்ல, அதனால் நம்புகிறேன். இன்னும் வராமல் இருக்கும் போதே அதை நம்புகிறேன், அது நடந்துருச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். நீ சரியான ஆளாக இருக்காண்டான்னு அவர் அதை செய்வார். உங்களுடைய பலவீனத்தில் உங்களை தாங்குகிற கர்த்தர், மரண சமயத்தில் உங்களை விடுவிக்கிற கர்த்தர். அவர் தேவைப்பட்டால் விடுவிப்பார். ஏன்னாக்க நீ தொடர்ந்து உயிரோடு இருந்தால் அவருக்கு பிரயோஜனம்னா கட்டாயம் வைப்பார். ஹலோ, நீங்கள் தொடர்ந்து உயிரோடு இருந்தால் அவருக்கு பிரயோஜனம்னா கட்டாயம் உயிரோடு வைப்பார். சரி, இதுக்கு மேலே ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, சரி வந்து சேரு அப்படின்னு கூப்பிட்டுருவார். அதனால் இதெல்லாம் அது எல்லாமே நமக்கு தெரிகிறது, நம்முடைய இருதயத்திலே தெரிகிறது. ஆதலால் இந்த வீட்டு ஜெப குழுக்களை நீங்கள் ஆரம்பிக்க, யாருக்கெல்லாம் தெம்பு இருக்கோ ஆரம்பிங்க. எனக்கு ஒன்றும் பலன் இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்கிற ஆளாக இருந்தால் அவர் என்ன சொல்லுவார்னு நினைக்கிறீங்க? எனக்கு ஒன்றும் பலன் இல்லை, தைரியம் இல்லை, நான் என்ன செய்கிறது அப்படின்னு நீங்கள் சொன்னால் அவர் என்ன பதில் சொல்லுவார்னு நினைக்கிறீங்க? பராக்கிரமசாலியேன்னு கூப்பிடுவார். அப்புறம் அடுத்தவரையே என்ன சொல்லுவார்? உனக்கு இருக்கிற பலத்தோட போன்னு அதானே எழுதியிருக்கு. பராக்கிரமசாலியே அவன் ஐயோ பயந்துக்கணும், நான் இருக்கிற தானியத்தை கொண்டு போய் வீடு சேர்த்துக்கிறேன் அப்படின்னு வேகமாக அந்த களத்தில் தானியத்தை போராடிச்சுக்கிட்டு இருக்கிறான். இவர் பராக்கிரமசாலி நானா அப்படின்றேன். அப்புறமேல் கடைசிக்கு அடுத்த வரி, உனக்கு இருக்கிற பலத்தோட போ, மீதியானுடைய கையிலிருந்து நீ இஸ்ரவேலை மீட்ப அப்படி சொல்லி விட்டார். இப்போ கர்த்தர் உங்ககிட்ட சொல்ல மாட்டாரா? அதை உங்ககிட்ட சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? உனக்கு இருக்கிற பலத்தோட நீ ஆரம்பிக்கலாம், சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? இப்போ இருக்கிற பலத்தை காட்டிலும் அதிக பலன் வருமா வராதா? பராக்கிரமசாலின்னு அவர் சொன்னப்போ நானா அப்படின்னு நான் கேட்டிருக்கலாம். ஆனால் கடைசியில் அவன் பராக்கிரமசாலியாக ஆகி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீதியானிட்டு விடுவிக்க தானே செஞ்சான். உன்னை ராஜாவாக்குவேன்னு கர்த்தர் தாவீதுகிட்ட சொன்னப்போ அவன் ராஜாவாகிற மாதிரியா இருந்தான். விரட்டி இங்கே விரட்டி அங்கே விரட்டி மலைகளில் குகைகள்லாம் ஒளிஞ்சு கிடந்து கடைசிக்கு ராஜாவாயிட்டானா இல்லையா? என்ன சொன்னாரோ, உங்களை பற்றி என்ன சொன்னாரோ அதை செய்வார். நான் அவர் நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். சொன்னா செஞ்சிருவார். ஏதோ உங்ககிட்ட சொல்லியிருக்காரா, செஞ்சு நடந்துருச்சுன்னு நினச்சிக்கங்க. ஏதோ ஒன்று சொல்லியிருக்கிறாரா, நடந்துருச்சுன்னு நீங்கள் நினைக்கலாம், நடந்துருச்சுன்னு நினைக்கலாம். எரியோ கோட்டையும் யுத்த வீரனையும் ராஜாவையும் இடத்துல ஒப்பு கொடுக்க போறேன்னு சொல்லலை, கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் போய் சுற்றி சுற்றி வர்றேன். 7வது நாள் 7 தடவை சுற்றுறான். ஒரு ஆர்ப்பரிப்பு போடுறான், போடு அல்லேலியா போடுன்னாரு. கோட்டை விழுந்துருச்சுங்க. உங்ககிட்ட ஏதோ நடக்கும்.
நீங்கள் சுற்றி வர்ற வேலை தான் உங்கள் வேலை, ஆர்ப்பரிக்கிறது தான் உங்கள் வேலை. கோட்டை விழுக்காட்டுறது வேற ஒருத்தர். உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர், உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களில் உங்களுக்கு ஜெயம் கொடுக்குறவர் உங்களோட கூட இருக்கிறாரு. இன்றைக்கே நான் பூரா சொல்லலை, ஆனால் எண்ணெய் பூசி ஜெபிக்கிறதும், உங்கள்கிட்ட எனக்கு வியாதியாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, வா அப்படின்னு சொன்னால் இயேசுவை ஏற்றுக்கிறியா? ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் வா உனக்கு எண்ணெய் பூசி நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் எண்ணெய் எடுத்து ஜெபம் பண்ணி, கர்த்தாவே இப்படி சொல்லியிருக்கீங்க, எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணால் சுகமாகும், இது விசுவாசிகளுக்கு தான். இப்போ நீங்கள் அவங்க இயேசுவை ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொன்னால் விசுவாசி தான், அவங்களுக்கு நீங்கள் எண்ணெய் பூசி ஜெபிக்கலாம், சுகமாவாங்க. இது அவர் வேலை. அவர் சொன்னது நம்மளாக சொல்லிவிட்டோம். அவர் சொன்னதை அவர் செஞ்சுட்டு போகிறாரு, அது அவர் பாடு. இதை செய்யினாரு, அது செய்கிறோம். மோசேட்ட கோல் ஓங்குன்னாரு, அவ்வளோதான். கோல் ஓங்குறது மட்டும்தான் அவன் வேலை. செங்கடலை பிரிக்கிறது அவர் வேலை. உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாரோ அதை செஞ்சுருங்க. உங்கள் முன்னாடி உங்கள் வீட்டில் இப்படி அற்புதங்கள் நடக்கும். அதை உங்கள் முன்னாடி அதை கர்த்தர் செய்வார். அப்புறமேலு அந்த அவங்ககிட்ட போனால் ஜெபம் பண்ணால் சுகமாகுதுன்ட்டு வருவாங்க. இது நடக்கும். இது ஆரம்பிக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டையும் நடக்கும். கிதியோன் வந்தான், பலன் இல்லாதவனாக தான் வந்தான், பலசாலியாக பராக்கிரமசாலியாக ஆகியிருந்தான், இஸ்ரவேலரை விடுவிச்சான். நீங்களும் அதுபோல் ஒவ்வொருத்தரும் இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை பார்த்து கேட்குறாரு, இதை செய்வியான்னு கேட்குறாரு. எனக்கா இதை ஆரம்பிக்கலாமான்னு கேட்குறாரு. நான் நிறைய பேர் ரட்சிக்கப்பட வேண்டிய, நீ ஒன்றும் ரட்சிக்க வேண்டாம், சொல்லு போதும்ன்றாரு. அது ஒருத்தர் ஏற்றுக்கிற மாட்டேன்ட்டு போனான்னா திரும்ப அவன்கிட்ட சொல்ல வேண்டாம்னு விட்டுறாரு. சொல்கிறது மட்டும் நம்ம வேலை. இந்த வருகிற மீதி இருக்கிற காலங்களில் பாஸ்ட்டு தான். பாஸ்ட்டுனாக்க எங்கேயும் இருக்க முடியாது. அது ஏசுனாரே எங்கேயும் இருக்க முடியாது, பாஸ்ட்டும் எல்லா பக்கமும் இருக்க முடியாது. ஆனால் நீங்கள் இருக்கிற இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நான் போகிறேன், வேற ஒருத்தரை அனுப்பி விட்றேன்ட்டு போனவர் வேற ஒருத்தரை அனுப்பிட்டார். அவர் உங்களோட கூட எப்பவும் இருக்கிறாரு. ஸோ இந்த ஏதோ ஒன்றை கர்த்தர் உங்களிடத்தில் கேட்கிறாரே, அதை நீங்கள் செய்யுங்கள். உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த ஆசீர்வாதங்களை காட்டிலும் பல மடங்கு நீங்கள் கேட்காமையே வந்து சேரும். அல்லேலூயா. எங்களுடைய பரலோக பிதாவும் தேவாதி தேவனுமாகிய கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தினால் இடத்துல வருகிறோம். எங்களை ரட்சித்தீர். இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக சிலுவையிலே பரிகாரமாய் செய்து எங்களை ரட்சித்தீர். உமக்கு நன்றி கர்த்தாவே. எங்களுடைய வாழ்க்கையை உமக்கு அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் எந்த அளவுக்கு அர்ப்பணிக்கிறோமோ அந்த அளவுக்கு எங்களுக்கு ஆசீர்வாதம் வருகிறது எங்களுக்கு தெரியும். இப்பொழுது ஒருவேளை நாங்கள் பூரணமாய் எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற ஒரு தேவை வருகிறது. பூரணமாய் எங்களை உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஏனென்றால் நீர் ஒருவரே நல்லவர், நன்மை செய்கிறவர், எங்களை காக்கிறவர், எங்களை பரலோகம் கொண்டு போய் சேர்க்கிறவர். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். பூரணமாய் ஒரு விசுவாசத்துக்குள்ளே வருகிறோம். உம்மிடத்தில் எங்களுடைய வாழ்க்கையை ஒப்படைக்கிறோம். எங்களை நீர் நடத்துவீராக. நாங்கள் உமக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி சுவிசேஷம் அறிவிக்க கூடுமான எங்களுடைய வீடுகளில் ஜப கூட்டம் ஆரம்பிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். நீர் சொல்லுகிறதை நாங்கள் செய்யட்டும். சகலமும் கர்த்தருக்கு மகிமையாய் என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய குடும்பத்தில் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இப்படி கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருக்கே துதிகன மகிமை இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. அல்லேலூயாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே. கர்த்தராயே